விவசாய கிணற்றிலிருந்து வீசிய துர்நாற்றம். எட்டி பார்த்தபோது கிணற்றுக்குள் இருந்த சாக்கு மூட்டைக்குள் இருந்த இளம் பெண்ணின் கை கால்கள். ஏரியில் மிதந்த மற்றொரு சாக்கு மூட்டைக்குள் இளம் பெண்ணின் தலையும் உடல் பாகங்களும் கிடந்ததால் பேரதிர்ச்சி. இளம் பெண்ணை துடிக்க துடிக்க கொன்று உடலை 7 துண்டுகளாக வெட்டிய காட்டு மிராண்டி கும்பல் சிக்கியதா? குலை நடுங்க வைத்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? வழக்கம் போல வயலுக்கு போன விவசாயிக்கு கிணத்துல இருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியிருக்கு. என்ன இப்படி துர்நாற்றம் வீசுதுன்னு கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தப்போ சாக்கு மூட்டை ஒண்ணு கண்ணுல பட்டிருக்கு. ஏதோ தப்பா இருக்கேன்னு நினைச்ச அந்த விவசாயி உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீயணைப்பு படையினர் உதவியோட கிணத்துல இருந்த மூட்டையை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல இளம் பெண் ஒருத்தங்களுடைய கைகளும் கால்களும் துண்டு துண்டா கிடந்திருக்கு. மூட்டைக்குள்ள இருந்த கை கால்களை பார்த்து போலீஸ்காரங்களும் ஊர் மக்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. சடலத்தோட தலையும் மற்ற உடல் பாகங்களும் கிணத்துக்குள்ள இருக்குமோன்ற சந்தேகத்துல திரும்பவும் தீயணைப்பு படையினர் கிணத்துக்குள்ள இறங்கி தேடினாங்க. ஆனா அங்க எதுவுமே கிடைக்கல. சுத்தியும் விவசாய நிலங்கள் இருந்ததால கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. அப்பவும் சடலத்தோட தலையோ உடல் பாகங்களோ போலீஸ் கையில சிக்கல. உடனே சுற்று வட்டாரத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள எல்லா காவலர்களும் அந்த ஏரியாவில் உள்ள மறைவான இடங்கள்லையும் விவசாய நிலங்கள்லையும் தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. அதோட சாக்கு மூட்டை கிடந்த இடத்தை சுத்தியுள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு பண்ணாங்க. இவ்வளவு போராடியும் போலீஸுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. இதுக்கிடையில ஜான்சி மாவட்டத்துல கிஷோர்புராங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல உள்ள லகேரி ஆற்றுல மிதந்துட்டு இருந்த ஒரு மூட்டையை போலீஸ் கைப்பற்றினாங்க. அதை திறந்து பார்த்தப்போ அதுக்குள்ள இளம் பெண்ணுடைய தலையும் உடல் பாகங்களும் கிடந்திருக்கு. ஆனாலும் அந்த இளம் பெண் யாரு என்னங்கிற எந்த விவரமுமே தெரியாததால போலீஸ்காரங்க குழம்பி போயிட்டாங்க. அடுத்து மூட்டையில கிடந்த கை கால்களை தனித்தனியா போட்டோ எடுத்து அதை போஸ்டரா ரெடி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1000 போஸ்டர் அடிச்சு அதை ஊர் ஃபுல்லா உள்ள முக்கிய இடங்கள்ல பொதுமக்கள் கண்ணுல படுற மாதிரி ஒட்டுனாங்க. துண்டிக்கப்பட்ட தலைய போட்டோ எடுத்து ஒட்டுனா குழந்தைகள் பார்த்து பயந்துருவாங்கன்னு நினைச்சு கை கால்களை மட்டும் போட்டோ எடுத்து போஸ்டரா ஒட்டியிருக்காங்க காவல்துறையினர். போஸ்டர் ஒட்டின 2வது நாள்லயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வந்து போஸ்டர்ல இருந்த கையில ஒரு தழும்பு இருக்கு, எங்க அக்காவுடைய கையிலையும் அதே மாதிரி ஒரு தழும்பு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் தனித்தனியா கிடந்த இளம் பெண்ணுடைய தலை கை கால்கள் உடல் பாகங்களை காட்டியிருக்காங்க. அப்பதான் அது தன்னோட அக்காதாங்கிறது அந்த இளைஞருக்கு உறுதியாகியிருக்கு. உத்தரப்பிரதேசம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள திகம்பர் கிராமத்தை சேர்ந்த ரச்சனா யாதவ்ங்கிற இளம்பெண் கணவனை இழந்து தன்னுடைய தாய் தந்தை சகோதரர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை சரி செய்யறதுக்காக பக்கத்து ஊரான கிஷோர்புரா கிராமத்தோட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சஞ்சய் பட்டேலை பார்க்க போயிருக்காங்க. அந்த பழக்கத்துல அவங்க 2 பேருக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. கடந்த சில மாதங்களாவே 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு வந்திருக்காங்க. இந்த விஷயம் ரச்சனா யாதவுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சு பிரச்சனை வந்திருக்கு. அடுத்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரச்சனா தேவி சஞ்சய் பட்டேல் கிட்ட கேட்டிருக்காங்க. தனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கிறதால சஞ்சய் பட்டேல் கல்யாணத்துக்கு மறுப்பு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா ரச்சனா யாதவுக்கும் சஞ்சய் பட்டேலுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன ஏமாத்திரலாம்னு நினைச்சா நாம 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸை உன் குடும்பத்துக்கிட்டையும் ஊர்க்காரங்க கிட்டையும் காட்டி பிரச்சனை பண்ணுவன்னு ரச்சனா யாதவ் மிரட்டி இருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச சஞ்சய் பட்டேல் அந்த பொண்ணை கொல்ல முடிவு பண்ணியிருக்காரு. ரக்ஷனா யாதவ தன்னோட தோட்டத்துக்கு வர வச்ச சஞ்சய் பட்டேல் தன்னோட மருமகன் சந்தீப் பட்டேல் கூட சேர்ந்து அந்த இளம் பெண்ணை வெட்டி கொன்னிருக்காங்க.
அதுக்கப்புறம் ரச்சனா யாதவோட சடலத்தை கை தனியா, கால் தனியா, தலை தனியான்னு மொத்தம் 7 துண்டுகளா வெட்டி அதை 2 மூட்டையில கட்டியிருக்காங்க. ஒரு மூட்டைய விவசாய கிணத்துலையும் இன்னொரு மூட்டைய ஏரியிலையும் வீசியிருக்காங்க. ரச்சனா யாதவுடைய தம்பி எங்க அக்காவுக்கும் சஞ்சய் பட்டேலுக்கும் பிரச்சனை இருந்துச்சு, அதனால அவர் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில சஞ்சய் பட்டேலை கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு போலீஸ் சஞ்சய் பட்டேலையும் அவருடைய மருமகன் சந்தீப் பட்டேலையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற மேலும் சிலரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க.